வெல்கம் வியூவர்ஸ். 25 வயதான ராதிகா யாதவ். டென்னிஸ் தான் அவங்களுடைய உலகம். தன்னுடைய ட்ரீம்காக அப்பா 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு 18 வருஷம் சப்போர்ட் பண்றது அப்படின்னா அந்த அப்பா மகள் உறவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி அந்த பொண்ணு செதுக்குன ஃபியூச்சர் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். ஆனா எஸ்டிஐ அந்த ஃபியூச்சர் கரெக்டா ஜூலை 10, 2025 அன்னைக்கு ஒரு கிச்சனுக்குள்ள ரத்தம் சிந்த முடிவுக்கு வருது. எஸ், அது சரியா ஜூலை 10, 2025 ஹரியானாவில் இருக்கிற டெல்லியுடைய சேட்டலைட் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுற குருகிராம். நேரம் கரெக்டா காலையில 10:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. என்னதான் 10 மணிக்கு முன்னாடியே எல்லாருமே ஆபீஸ், ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு வேகமா போயிருந்தாலும் கொஞ்சம் கூட பரபரப்பு குறையாம ஒரு பெரிய சிட்டிக்கே உரிய ஆரவாரத்தோடு இருந்த அந்த காலை நேரத்துல ராதிகா யாதவ் ரொம்பவே பொறுமையா அவங்க வீட்டுல இருந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிச்சன்ல அவங்களுக்கான காலை நேர உணவை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க சமைச்சிட்டு இருக்கும் போதே சடனா அவங்களுக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு சூடா இருந்த அந்த கிச்சனுடைய டெம்பரேச்சர் சடனா குறைஞ்ச மாதிரி ஒரு பயம் கலந்த உணர்வு. பட் இந்த காலை நேரத்துல வீட்டில் இருக்கிறவங்களை தவிர வேற யாருப்பா இங்க வர போறாங்க அப்படின்னு யோசிச்சவங்க அதை கண்டுக்காம எகெயின் சமையல் வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்ப அவங்களுக்கு தெரியாது அந்த ஒரு நொடி அலட்சியம் தான் அவங்களுடைய விதியையே மாத்தி எழுத போற அவங்க வாழ்க்கையுடைய கடைசி நொடி அப்படின்னு. ராதிகாவுக்கு யாரோ பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி உணர ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதே பில்டிங்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த ராதிகாவுடைய சித்தப்பாவான குல்தீப் யாதவுக்கு சடனா ஒரு பெரிய சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே யாரோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சவரு அந்த சத்தம் அவருடைய அண்ணன் பொண்ணு ராதிகாவுடைய சத்தம் மாதிரி இருந்ததுனால என்னாச்சோ ஏதாச்சோ யாராவது உள்ள வந்துட்டாங்களோ அப்படின்னு பயந்த குல்தீப் உடனடியா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த அவருடைய பையனுமே அவரு பின்னாடியே ஓடுறாரு. அப்படி மேல போய் அவங்க பார்த்த அந்த காட்சி ஒரு நிமிஷம் அவங்களுடைய இதய துடிப்பே நின்னு போகிற அளவுக்கு இருந்திருக்கு. ஆமா எஸ்டிஏ 25 வயதான ராதிகா யாதவ் எந்த ஒரு அசைவுமே இல்லாம ரத்த வெள்ளத்துல தரையில கிடக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போன குல்தீப் அங்க பக்கத்திலேயே லிவிங் ரூமுடைய தரையில அந்த ரத்த வாடைகளுக்கு நடுவுல ஒரு .32 ரிவால்வர் துப்பாக்கி ஏதோ சாதிச்ச மாதிரி அங்க கீழே கிடக்கிறதையும் பாக்குறாரு. இப்ப சிச்சுவேஷனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட குல்தீப்பும் அவருடைய பையனும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம உடனடியா ராதிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ராதிகாவுடைய கண்டிஷனை பார்த்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு இம்மீடியட்டா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அவங்களை கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியில எப்படியுமே ஆபரேஷன் பண்ணி ராதிகாவை காப்பாத்திடுவாங்க, நம்ம வீட்டு பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு யோசிச்சு முகம் முழுக்க கவலையோட வெளியில காத்துட்டு இருந்த குல்தீப்க்கு வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் காத்துட்டு இருந்துச்சு. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான் ஸ்டே. ஆபரேஷன் முடிஞ்சு வெளியில வந்த டாக்டர்ஸ் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியுமே எங்களால ராதிகாவை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த குல்தீப் மற்றும் அவருடைய பையன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, இது ஒரு மர்டர் கேஸ் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் உடனடியா போலீஸ்க்கும் இப்ப இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் ராதிகாவுடைய இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண அடுத்த 24 மணி நேரத்திலேயே கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்டும் பண்றாங்க. பட் அந்த கில்லர் யாரு, ராதிகாவை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு வெளியில தெரிய வந்தப்ப போலீஸ் மட்டும் இல்ல எஸ்டிஐ மொத்த இந்திய மக்களையுமே கோபத்துக்கு உள்ளாக்குன. இதுக்காகவா ஒரு பொண்ணு அநியாயமா கொலை பண்ணீங்க அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
ஒரு கிரைம் கேஸை எப்படி கேர்ஃபுல்லா விசாரிச்சு ப்ரூஃப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம பர்சனல் ஃபினான்சஸ்லயும் ரொம்பவே ப்ரிசைஸா இருக்கணும். சும்மா சம்பாதிக்கிறது செலவு பண்றது அப்படின்னு இருந்தா போதாது. நம்ம ஃபியூச்சருக்கு சம்பாதிக்கிற வருமானத்திலிருந்து 10% இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனா நம்மள பல பேருக்கு இங்கதான் பயமே. ஐயோ என்னுடைய பணம் லாஸ் ஆயிருமோ, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்குமா, லாபம் வரும் ஓகே, வர்ற லாபத்துக்கு ஹெவி டாக்ஸ் கட்டணுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். இதே கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் நான் இப்ப சொல்ல போற நியூஸ். இதுதான் கேபிட்டல் கேரண்டீட் பிளான்ஸ். உங்க பணம் ₹1 கூட லாஸ் ஆகாது அப்படின்னு கேரண்டி. பட் அதே நேரத்துல மார்க்கெட் நல்லா போச்சு அப்படின்னா அதுக்கேத்த ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், கூடவே டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கும். இப்ப இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்கிறது ஐசிஐசிஐ பிரெடென்ஷியல் லைஃப். அவங்க புதுசா BSE 500 என்ஹான்ஸ்டு வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற NFO கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சாதாரணமா பேங்குடைய FDsல 5 to 6% தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த NFO இண்டெக்ஸை பாருங்க, கடந்த 5 வருஷத்துல 36.3%, 7 வருஷத்துல 24.6% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதுவும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய முதலீடு ஃபுல்லி ப்ரொடெக்டட். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் SDA. இந்த NFOல நீங்க நவம்பர் 9 வரைக்கும் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு இனிமே வெறும் 8 நாட்கள் தான் இருக்கு. சோ டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இதோட லிங்கை கொடுத்திருக்கேன், இப்பவே செக் பண்ணி பாருங்க. இதோட NAV பிரைஸ் வெறும் ₹10 தான். பட் எவ்வளவு அமௌண்ட் வேணாலுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ற மந்த்லி பிரீமியம்ல 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. NRIs மந்த்லி 18,000 இன்வெஸ்ட் பண்ணா அது 2 கோடி வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசி நாள் நவம்பர் 9 தான். இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இத பத்தி மேலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தமிழ்ல கஸ்டமர் சப்போர்ட் கூட இருக்கு. ஆல்சோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இவங்களுடைய ஏஜென்ட் உங்களுடைய வீட்டுக்கே வந்து கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் ஃபர்ஸ்ட் ராதிகாவுடைய இறந்த உடலை பார்த்த அவங்களுடைய சித்தப்பா குல்தீப் மற்றும் அவருடைய பையனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் குல்தீப் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு தன்னுடைய குடும்பத்தோட சம்பவம் நடந்த அந்த வீட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் தன்னுடைய அண்ணன் குடும்பம், அதாவது இறந்து போன ராதிகாவுடைய குடும்பம் அந்த வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் வாழ்ந்துட்டு வர்றதாகவும், அன்னைக்கு எப்பவும் போல அவங்களுடைய காலை நேர வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்த சத்தத்தை கேட்டு மாடிக்கு போனதாகவும், அங்க ராதிகா ரத்த வெள்ளத்துல சுயநினைவு இல்லாம கீழே கடந்ததால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததாகவும் சொல்றாரு. இத கேட்டுட்டு சம்பவம் நடந்த ராதிகாவுடைய வீட்டுக்கு போன போலீஸ் கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டு முதல்ல அங்கிருந்த நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான லீட் கிடைக்க ஆரம்பிக்குது. கரெக்டா இந்த சம்பவம் நடந்த அதே டைம்ல ராதிகாவுடைய வீட்டு வாசல் முன்னாடி லால் அப்படிங்கிற நபர் நின்னுட்டு இருந்திருக்காரு. அவருக்கும் யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த சத்தம் கேட்டு அந்த வீட்டை திரும்பி பார்க்கும்போது ராதிகாவுடைய அம்மா மஞ்சு யாதவ் ரொம்பவே பரபரப்பா ஒருவித பதட்டத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, யாருக்கோ கால் பண்ணிட்டே ஓடி வந்ததாகவும், அவங்க பயந்து போய் நிக்கிறத பார்த்து அங்கிருந்த சில பெண்கள் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவங்கள சுத்தி கூட்டமா கூடுனாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது மட்டும் இல்ல, போலீஸ் கிட்ட ஒரு பேரை சொல்லி அந்த சத்தம் கேட்ட அதே நேரத்துல அந்த நபர் அந்த வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனில நின்னுகிட்டு தன்னுடைய துப்பாக்கிய மேல ஏந்தியபடி எதையோ சாதிச்ச மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாரு. இப்ப இதை கேட்ட போலீஸ் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. பட் SDA அப்படி அந்த நபர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ராதிகா யாரு அப்படிங்கறத பத்தி பாத்திரலாம். சோ தட் இந்த கேஸை நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணிக்க முடியும். 20
25 வயதான ராதிகா யாதவுக்கு அவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே, சரியா சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய 6 வயசுல இருந்தே டென்னிஸ் மேல ரொம்பவே அதிகமான ஆர்வம் இருந்திருக்கு. சின்ன பொண்ணு தானே, ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்கா அப்படின்னு சொல்லி அலட்சியமா விடாம ராதிகாவுடைய அப்பாவான தீபக் யாதவ் தன்னுடைய பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே அவங்கள டென்னிஸ் கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விடுறாரு. சேர்த்து விட்டதோட அவங்க அப்பா அப்படியே ஸ்டாப் பண்ணல STI. அவங்கள டெய்லி ரெகுலரா கோச்சிங்க்கு கூட்டிட்டு போறது, அங்கேயே வெயிட் பண்ணி விளையாண்டு முடிச்சதும் ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, அண்ட் ஈவன் அவங்களுடைய வீட்ல இல்ல ரிலேட்டிவ் வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா கூட அதுக்கு கூட போகாம பொண்ணுடைய ட்ரைனிங் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு பொண்ணுடைய லட்சியத்தை அவருடைய லட்சியமா மாத்தி வாழ ஆரம்பிக்கிறாரு. அதே போல ராதிகாவும் சும்மா STI. அவங்களுக்கு சின்ன வயசு தான் அப்படின்னாலும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி பல மேட்சஸை வின் பண்ணி நேஷனல் மேட்சஸ் விளையாடி ஒரு ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பிளேயரா தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ராதிகாவுடைய அப்பாவான தீபக்கும் தன்னுடைய பொண்ணை மேட்சஸ்க்கு கூட்டிட்டு போறது, அவங்களுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு தன்னுடைய 18 வருஷ வாழ்க்கைய அவருடைய பொண்ணுக்காக மட்டுமே வாழ்ந்தாரு. ஆனா அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 18 வருஷத்துல 2.5 கோடி ரூபாய்க்கு மேல ராதிகாவுடைய டென்னிஸ் ட்ரைனிங்காக மட்டும் செலவு பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு அப்பா கிடைக்க எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? சோ அந்த கௌரவத்தோட தன்னுடைய பொண்ணு பண்ண சாதனைகளை தன்னுடைய சொந்தக்காரங்க, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி ரொம்பவே பெருமைப்பட ஆரம்பிக்கிறாரு. பட் விதி யாரை விட்டுச்சு? அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. இப்படி இருந்த நிலைமையில தான் சம்பவம் நடந்த அந்த நாள், அதாவது ஜூலை 10, 2025 அன்னைக்கு காலையில கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்த ராதிகாவுக்கு தனக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீட்ல வேற யார் வரப்போறாங்க அப்படின்னு அதை கண்டுக்காம விட்ட அடுத்த சில நொடிகள்ல ராதிகாவுடைய முதுகு மற்றும் இடுப்புல அப்படின்னு 4 குண்டுகள் துளைக்க ஆரம்பிக்குது. ஒரு செகண்ட் எதுவுமே புரியாம, தனக்கு என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாம அப்படியே பின்னாடி திரும்பின ராதிகா அங்க கையில கன்னோட நின்னுட்டு இருந்த உருவத்தை பார்த்துட்டே அதிர்ச்சியோட கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ராதிகா பார்த்து அதிர்ச்சியான அவங்கள இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண அந்த கில்லர் யார் தெரியுமா STI? இந்த மாதிரி ஒரு அப்பா நமக்கெல்லாம் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க யோசிச்ச அதே ராதிகாவுடைய அப்பா தான். எஸ், நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டில் விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு பேர் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவர் சொன்ன பேரு தீபக் தான். அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய பால்கனியில நின்றுட்டு தன்னுடைய துப்பாக்கியை வச்சுட்டு எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு லுக்கை கொடுத்திருக்காரு. போலீஸ் இதை கேட்ட உடனே தான் தீபக்கை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. தீபக் கிட்ட போலீஸ் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான், எதுக்காக உங்களுடைய பொண்ணை நீங்களே கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தீபக் சொன்ன விஷயங்கள் போலீஸையே அதிர்ச்சியில உரைய வச்சது. இந்த ஒரு ரீசனுக்காகவா உங்க பொண்ணை கொன்னீங்க அப்படின்னு அவங்களுக்கே தலை சுத்திருச்சு. ஆனா அப்படி தீபக் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். சரியா ராதிகா கொலை செய்யப்படுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2023ல ராதிகா டென்னிஸ் விளையாடும் போது அவங்களுக்கு ஷோல்டர்ல அடிபட்டுருது. அவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ் இன்னும் சில மாசங்களுக்கு அவங்க விளையாடக்கூடாது, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காங்க. பட் சின்ன வயசுல இருந்தே டென்னிஸ் தான் தன்னுடைய மூச்சு அப்படின்னு வாழ்ந்துட்டு வந்த ராதிகாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வலியை கொடுத்துச்சு. எந்த ஒரு பிளேயரா இருந்தாலுமே திரும்ப நம்மளால விளையாட முடியாம போயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குதானே செய்யும் STI. சோ அதே மாதிரி தான் ராதிகாவும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. பட் இப்போதைக்கு டென்னிஸ் விளையாட முடியல அப்படின்னா என்ன, நம்ம மற்றவங்களுக்கு டென்னிஸ் விளையாட சொல்லி தரது மூலமா நமக்கு பிடிச்ச விஷயத்தை நிறுத்தாம செய்யலாமே அப்படின்னு யோசிச்ச ராதிகா ஒரு அகாடமியில சின்ன பசங்களுக்கு டென்னிஸ் டீச் பண்ற வேலையில ஜாயின் பண்றாங்க. ஆனா அவங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு STI. அதாவது ராதிகாவுக்கு அடிபடுறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு அகாடமியில சில சின்ன பசங்களுக்கு அவங்க டென்னிஸ் கோச்சிங் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப அதையே ஃபுல் டைம் ஒர்க்கா கை சரியாகிற வரைக்குமே பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுதான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது ராதிகாவுடைய அப்பா தீபக் யாதவுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. நீ வேலை பார்த்து தான் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு இல்ல, நம்ம கிட்ட என்ன இல்ல, நம்ம கிட்ட நல்ல வசதி இருக்கு, சோ நீ எல்லாம் வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் இத்தனை வருஷமா தன்னை சப்போர்ட் பண்ண அப்பா இப்ப இந்த விஷயத்த பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னது கஷ்டமா இருந்தாலும் தன்னால டென்னிஸை விட முடியாது அப்படின்னு சொன்ன ராதிகா அந்த வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்க 2 பேர்த்துக்குமே நடுவுல
அவங்களுக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிக்குது. தீபக்கும் ராதிகா வேலை செய்யற இடத்துக்கே போய் இந்த வேலையை நீ செய்யக்கூடாது அப்படின்னு அடிக்கடி பிரச்சனை பண்ணதா சொல்லப்படுது. ராதிகா என்னதான் டென்னிஸ்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான பிளேயரா இருந்தாலுமே ராதிகாவுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னடா உன்னுடைய பொண்ணு குட்டி குட்டியா ட்ரெஸ் பண்றா, உன்னோட பொண்ணுடைய கேரக்டர் சரியில்லை போலயே அப்படின்னு சொல்லி டாக் ஆஃப் த டவுனா பேசிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இவங்க சொல்றதெல்லாம் ராதிகாவுடைய அப்பாவுக்கு ஒருவித கஷ்டத்தை கொடுத்தாலும் தன்னோட பொண்ணு ரொம்பவே டேலண்டடா இருக்கிறதுனால தான் அவங்க இப்படிலாம் சொல்றாங்க, அவங்க இப்படிலாம் பொறாமப்படுறாங்க அப்படின்னு அவர் சமாதானம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. பட் ஒன்ஸ் ராதிகாவுக்கு இன்ஜுரி ஆகி அவங்க கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சதும் ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேரு ஏண்டா உங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக உன்னுடைய பொண்ணை வேலைக்கு அனுப்பி அந்த காசுல நீ வாழணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு தீபக்க மூஞ்சிக்கு நேராவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்டு மென்டலா பிரஷருக்கு ஆளான தீபக்கும் அப்ப இருந்து தான் நீ வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம டென்னிஸ் விளையாடும் போது ஸ்கர்ட் போட்டு விளையாடக்கூடாது, மேக்கப் எல்லாம் போட்டு விளையாடக்கூடாது அப்படின்னு பல கண்டிஷனை போட ஆரம்பிச்சவரு. அதுல இருந்து ஒரு கட்டத்துல தான் நீ வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. பட் அதை கேட்காம ராதிகா தொடர்ந்து வேலைக்கு போனதால நாளுக்கு நாள் அந்த ஊர் மக்கள் தீபக்க ரொம்பவே மோசமா பேசி அவருடைய கௌரவத்தை அவருடைய மானத்தையே கேள்விக்குறியாக்கினாங்க. ராதிகா கொலை செய்யப்படுறதுக்கு சரியா 2 நாளைக்கு முன்னாடி அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே இருந்த சண்டை ரொம்பவே சீரியஸா மாற ஆரம்பிக்குது. அது எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னா, ராதிகாவுடைய அப்பாவான தீபக் ஒன்னு நீ வேலைக்கு போறதை நிறுத்து, இல்ல கேட்காம நீ வேலைக்கு தான் போவேன் அப்படின்னா நானே உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. பட் ராதிகாவோ அவங்க அப்பா சொல்றத சீரியஸா எடுத்துக்காம அவங்களுக்கு பிடிச்ச வேலையை கன்டினியூ பண்றாங்க. தொடர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. தான் சொல்றத கேட்காம வேலைக்கு போறா அப்படிங்கிற கோவத்துல இனிமேல் தனக்கு பொண்ணே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண தீபக் சம்பவம் நடந்த அன்றைய நாள் அவருடைய .32 ரிவால்வரை எடுத்துக்கிட்டு கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்த ராதிகாவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போய் அவங்க பின்னாடி நின்று அவரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில ராதிகாவுடைய முதுகு மற்றும் இடுப்புல 4 முறை கண்டினியூஸா ஷூட் பண்ணிருக்காரு. அண்ட் கடைசியா போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, என்னோட கிராம மக்கள் நீ உன்னுடைய பொண்ணு அரைகுறையா ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு அதுல சம்பாதிச்சுட்டு வர்ற காசுல தான் வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேலி பண்ணதாகவும் அது தனக்கு ரொம்பவே அவமானமா இருந்ததாகவும் அதுலதான் ஆத்திரத்துல கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு தீபக் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படுறாரு. அதே சமயம் சம்பவம் நடந்த அந்த டைம்ல ராதிகாவுடைய அம்மா மஞ்சு யாதவும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த ஒரு ரூம்ல தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கறதால போலீஸ் அவங்களும் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு அவங்கள விசாரிச்சிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமா அதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னுடைய ரூம்குள்ள தான் நான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு குக்கருடைய விசில் சத்தம் தான் கேட்டுச்சு, அதுக்கப்புறமா தான் என்னுடைய பொண்ணுடைய அலறல் சத்தமும் கூடவே ஏதோ வெடிக்கிற மாதிரியான ஒரு சத்தமும் கேட்டுச்சு. ஆனா என்னுடைய ஹஸ்பண்ட் ஷூட் பண்ணதை நான் பார்க்கல அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஸ்டே, இந்த கேஸ்ல தீபக் ராதிகாவை கொலை செஞ்சதுக்கு இன்னுமே சில மறைக்கப்பட்ட காரணங்கள் இருக்கிறதா சில ரூமர்ஸ் சுத்திட்டு இருக்கு. அதுல முதல் காரணம் 2024 ராதிகாவை வச்சு வெளியான கர்வான் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் அவங்க ஏரியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டுச்சு. பட் பாசிட்டிவா எல்எஸ்டிஐ ரொம்ப நெகட்டிவா. எஸ், ட்ரெஸ்ஸுக்கே அரைகுறை அப்படின்னு சொன்ன அந்த ஏரியா மக்கள் லவ் கான்செப்ட்ல ஆல்பம் சாங் பண்ணா சும்மா இருப்பாங்களா? சோ இதனால கோபமான தீபக் ராதிகாவை சோசியல் மீடியாவை டெலீட் பண்ண சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணதா சொல்லப்படுது. அண்ட் செகண்டா சொல்லப்படுற காரணம், ராதிகா வேற ஒரு ஜாதியை சேர்ந்த பையனை விரும்பினதாகவும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு தீபக் கிட்ட சொன்னதுனால அவரு ராதிகாவை கொலை பண்ணதாகவும் சில நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். அது மட்டும் இல்ல ஸ்டே, ராதிகா அவங்க கோச்சான அஜய் யாதவ் கிட்ட பேசின வாட்ஸ்அப் சேட் ரெக்கார்ட், அதாவது ராதிகா தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகணும், வீட்டுல நிம்மதியே இல்ல, முடிஞ்சா அப்ராடுக்கு போய் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுற அந்த சேட்ஸ் கூட இப்ப போலீஸ்க்கு கிடைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அண்ட் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி ராதிகாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மற்றும் டென்னிஸ் பிளேயரான ஹிமான்ஷிகா சிங் இன்ஸ்டாகிராம்ல சில வீடியோஸ்
வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராதிகா ரொம்பவே கைண்டான ஒரு பொண்ணு அண்ட் அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. ஆனா அவ கடந்த சில நாட்களாகவே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. இன்ஃபேக்ட் அவ வீட்டுல இருக்கும்போது அவளால நிம்மதியா மூச்சு கூட விட முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நரக வாழ்க்கையை தான் அவ வாழ்ந்துட்டு இருந்தா. என்கிட்ட பேசுறதுக்கு கூட என்கிட்ட தான் பேசுறா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட அவ ப்ரூவ் பண்ணணும். அண்ட் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு அகாடமிக்கு போனா கூட இத்தனை மணிக்குள்ள நீ வீட்டுல இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு டைம் செட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அவளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ண சொல்லி கூட பல நாளா அவங்க அப்பா அவளை டார்ச்சர் பண்ணிருக்காரு. இப்படின்னு பல விஷயங்களை அவங்களுடைய வீடியோல சொல்லியிருக்காங்க. பட் இந்த கேஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறதால இந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷன் இனிமேல் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கேஸுடைய ஜட்மெண்ட் என்ன, தீபக் யாதவுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலாக நம்ம பல கேசஸில் இந்த ஆணவ கொலையை பற்றி பேசியிருக்கோம். கலப்பு திருமணம் பண்ணதால கோர்ட் வாசலில் வச்சு ஒரு பையனை கொலை பண்ணாங்க, பொண்ணுக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ணாங்க. இப்படி பல கேசஸை பார்த்துருக்கோம். பொண்ணுக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ணாங்க, கோகுல்ராஜ் கேஸ், இளவரசன் கேஸ், இப்படி பல கேசஸை பார்த்துருக்கோம். பட் இந்த கேஸ் அது எல்லாத்தையுமே விட வித்தியாசமான கேஸா இருந்தாலும் இதுவும் ஒரு ஹானர் கில்லிங் தான். எப்ப ஒரு மனுஷனுக்கு பாசம் அப்படிங்கிற ஹியூமன் எமோஷன் ஆணவம் இல்ல கௌரவம் அப்படிங்கிற ஒரு போர்வையால மூடப்படுதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு சோகத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு அப்பாவுடைய பாசம் அவர் பொண்ணுக்காக செலவு பண்ண 2.5 கோடியில் இல்ல, அது தன்னுடைய பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு கொடுக்கிற ஒரு ஃப்ரீடம்ல தான் இருக்கு. எப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய ஈகோவையும் சமூக கௌரவத்தையும் தன்னுடைய குடும்பத்துடைய சந்தோஷத்தை விட பெருசா நினைக்கிறானோ அப்ப அந்த பாசம் ஒரு கொலைகார வெறுப்பா மாறிடுது. அண்ட் செகண்ட் பாயிண்ட், இந்த கதையில ராதிகாவுடைய உயிர் போனதுக்கு காரணம் உண்மையிலேயே துப்பாக்கி இல்ல, ராதிகாவுடைய சொந்த ஊர் மக்களுடைய பேச்சு தான். யாரோ வேலை இல்லாதவன் பேசின பேச்சுக்காக அவமானம் தாங்க முடியாம ஒரு அப்பா தன்னுடைய மகளுடைய கனவை அவங்களுடைய வாழ்க்கையே காலி பண்ணிட்டாரு. எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற உயிர் தான் பெருசு, தெருவில் இருக்கிறவன் பேசுற மானம் இல்ல. ஊரு ஒரு நாள் பேசிட்டு அடுத்த நாள் அதை மறந்துடும். ஆனா அந்த பேச்சை கேட்டு நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்தா உங்க வாழ்க்கைய அது நரகமாக்கிரும். நான் வீடியோடைய ஸ்டார்டிங்ல சொன்ன NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. நவம்பர் 9க்கு அப்புறமா இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. சோ மை டியர் SDA HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.